ரங்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. ரோகிணி பண்ணது தப்பு தான், அதை யாராலையும் மன்னிக்க முடியாது. நீ கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. அதனால கொஞ்சம் அனுசரணையா, அதாவது நல்ல விதமா பேசி. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவ பண்ணிட்டு வந்த அசிங்கத்துக்கு நீங்க வக்காலத்து வேற வாங்குறீங்களா? இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா 4 பேர் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ரங்கநாயகி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நீங்க யோசிக்கவே இல்லையாப்பா? ஏற்கனவே ஒருத்தன் பண்ணிட்டு போன அசிங்கத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவமானப்பட்டு போய் நிக்கிறோம். அதெல்லாம் இவ மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பாளா? நானும் இத சரின்னு சொல்லலாமா, தப்புதான். இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணதான் யோசிக்கிறேன். ரங்கநாயகி, எதுக்குமா இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு பொண்ணு வாரிசு சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை கலங்க விடுறது சரியில்லைம்மா. ரங்கா, நடந்தது தப்பா சரியாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. தப்புதான், நடந்தது நடந்து போச்சு. இருந்தாலும் அந்த பையன் இவளே கதின்னு இந்த வீட்டை சுத்தி சுத்தி வாரான். கழுத அதுவும் அவன் மேல உசுராத்தான் இருக்குது. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதாவது நம்மளுக்குள்ள பேசி ஒரு சுமூகமான முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக உன்னை எடுத்தோம் கௌத்தம்னு நான் முடிவெடுக்க சொல்லல. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு. போதா குறைக்கு இவ பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் மேலூர் சீதாராம, அவரை போய் பார்த்து கேட்போம். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறியோ எடுத்துக்க. அவளுக்கு மட்டும் இல்ல, ராகினி, ரூபினி, கதிரன்னு எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்.